வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று இந்த இந்த வேதாம கல்லூரியில் கலந்து கொள்வதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சந்தோஷப்படுகிறேன். யாராவது புதிதாக இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. நாங்கள் சங்கீதம் 69 படித்து வருகிறோம். இந்த சங்கீதத்தை இன்றும் நாங்கள் முடிக்க முடியாது. எவ்வளவோ சத்தியங்கள் இருக்கு. இன்று நாங்கள் பாகம் 2 பார்க்க போகிறோம். ஒரு மிக அதிர்ச்சியான ஒரு தலைப்பு, எங்களை காயப்படுத்தும் தேவன். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்படுறது எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் எவற்றையெல்லாம் படித்திருக்கிறோம் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும், இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் ஒரு சில தலைப்புகள்: மாபெரும் துயரக் கடல், நான் வருத்தத்திலும் துன்பத்திலும் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நிந்தை, வெட்கம், அவமானம், பரிகாசம், எனக்கு அவசர உதவி தேவை. இவற்றையெல்லாம் நீங்கள் தலைப்புகளாக பாவிக்க முடியும். இந்த சங்கீதத்துக்கு எல்லாம் இந்த சங்கீதத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட தலைப்புகள். இதுவரைக்கும் நாங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து எதை படித்தோம்? முதலாவது தாவீதின் இன்னல்கள், இரண்டாவதாக தாவீதின் ஜெப களைப்பு, சோர்வு. அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக பொருத்தமான ஒரு காரியம். ஏனென்றால் நாங்கள் கூட எங்கள் ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம், களைப்படைகிறோம். அதனால் தாவீதிடமிருந்து நாங்கள் இந்த சத்தியத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது தாவீதின் சத்துருக்கள். நான்காவது தாவீதின் பாவ அறிக்கை. ஐந்தாவது தாவீதின் தேவன். அந்த தேவனை குறித்து தாவீது அநேக சத்தியங்களை இந்த சங்கீதத்தில் எடுத்து கூறுகிறார். ஆறாவது தேவ ஜனம். தேவ ஜனத்தை குறித்து கிட்டத்தட்ட 7-8 காரியங்களை நாங்கள் படித்தோம். அறிகுறிகள். நான் தேவ ஜனம் என்றால், தேவ குடும்பத்தில் நான் பிறந்திருந்தால் என்னென்ன அடையாளங்கள் என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும், அவற்றையெல்லாம் இந்த சங்கீதத்திலிருந்து நாங்கள் படித்தோம். இந்த ஒவ்வொரு தலைப்பையும் நீங்கள் எடுத்து, பாயிண்டையும் எடுத்து, நீங்கள் தனிப்பட்ட பாடங்களை உருவாக்கி நீங்கள் உங்களுடைய மந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். சீஷத்துவத்தின் பணியிலும் இவற்றை நீங்கள் ஒரு பாயிண்ட் அட் டைம் எடுத்து கற்றுக் கொடுக்க முடியும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டாம். அதை விளங்கிக் கொள்வது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக, துண்டு துண்டாக எடுத்து படிப்பித்து கொடுத்தால் அது மிக பிரயோஜனமாக அமையும். 7வதாக நாங்கள் படித்தோம் போன வாரத்தில். அடுத்த ஸ்லைடில் அதை பார்க்க போகிறோம். 7ஆம் காரியம் வந்து தேவனால் அடிக்கப்பட்டவர்கள், தேவனால் காயப்படுத்தப்பட்டவர்கள். அதை தாவீது இந்த 26ஆம் வசனத்தில் எடுத்து கூறுகிறார். இப்ப என்ன நடக்குது? தேவனால் காயப்படுத்தப்பட்ட தேவஜனம், தேவனால் அடிக்கப்பட்ட தேவஜனம், இவர்களை சத்துருக்கள் பார்க்கும் பொழுது கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்தார்கள். அதனால் தாவீது இந்த குறிப்பை குறித்து எங்களுக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். தேவன் காயப்படுத்தும் தேவ ஜனம். தேவன் எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். சமயங்கள் வரும் எங்கள் வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு ஒரு அடியை கொடுக்க வேண்டும், அவர் எங்களை காயப்படுத்த வேண்டும். இது இந்த சங்கீதத்தில் மாத்திரமல்ல, முழு வேதத்திலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு சில உதாரணங்களை உங்களுடைய திரையில் நீங்கள் பார்க்கலாம். எரேமியா 8:21, என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். எந்த ஊழியக்காரனும் இதை தன் மனதிற்குள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எங்களுடைய மந்தையின் காயங்களினால் நாங்களும் காயப்பட வேண்டும். 22ஆம் வசனத்தில், இரண வைத்தியனும் அங்கே இல்லையா?
எரேமியா கேள்வி கேட்கிறார். இந்த காயங்களை கட்டுவதற்கு மருந்தும் இல்லை, வைத்தியனும் இல்லை. அதுதான் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியம். காயங்கள் வரும் பொழுது நாங்கள் உடனே ஒரு வைத்தியனை தேடி செல்வோம். அவர் மருந்து கட்டுவார் எங்கள் காயம் சுகமடைவதற்கு. ஆனால் எரேமியா கூறுகிறார், அவருடைய காலத்தில் காயங்கள் இருக்கு, ஆனால் அந்த காயங்களை கட்டுவதற்கு மருத்துவர் இல்லை, அதற்கான மருந்துகளும் இல்லை. எரேமியா 10:19 எரேமியா கூறுகிறார், ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாய் இருக்கிறது. சிவப்பு பேனாவினால் உங்கள் வேதத்தில் அதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது, மை wound is incurable. இன்கியூரபிள், அதாவது என்னுடைய காயம் ஒரு பொழுதும் ஆரோக்கியம் அடையாது. என் காயம் கொடிதாய் இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். இது சரீர காயங்கள் அல்ல, இது ஊழியத்தினால் ஏற்படும் காயங்கள், மனதில் ஏற்படும் காயங்கள், உளவல காயங்கள், சரீர காயங்கள் அல்ல. எந்த ஊழியக்காரனுக்கும் இது விளங்க வேண்டும். நாங்கள் ஊழியத்தில் ஈடுபட்டால் காயமடைவோம், அநேக கண்ணீரை சிந்த வரும். ஆங்கிலத்தில் சொல்லலாம், there is glory in ministry but there is also gory in ministry என்று அழகாக ஆங்கிலத்துல சொல்லலாம். ஊழியத்துல எங்களுக்கு மகிமை இருக்கு, ஆனால் அதே சமயம் ஊழியத்தில் பெரும் பாடுகள், துயரங்கள், காயங்கள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்க விருப்பப்படுகிறேன். விசேஷமாக யாராவது ஊழியத்திற்குள் இறங்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு இருந்தால் அது ஒரு நல்ல ஆவல், நல்ல ஆசை. இப்ப நாங்க பொதுவா என்ன சொல்றோம், புதிய ஏற்பாட்டில் உள்ள 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, அந்த 3 புத்தகங்களையும் வாசித்தால் ஒரு ஊழியக்காரனுடைய தகுதிகள் என்ன, திறமைகள் என்ன என்றெல்லாம் அதில் தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் கொஞ்சம் மாறி இருக்கு 50 வருஷ ஊழியத்துக்கு பிறகு. இப்ப நான் துணிவோடு எடுத்து சொல்லும் காரியம், அந்த 3 புத்தகங்களையும் வாசிப்பதற்கு முன் யோபு புத்தகத்தையும் எரேமியா புத்தகத்தையும் 2ஐயும் பக்கம் பக்கமாக வைத்து அதை படித்த பிறகு நான் இப்பொழுது ஊழியத்துக்கு தயார் என்று சொன்னால், அப்ப சரி, உங்களுக்கு நாங்கள் பச்சை விளக்கை காட்ட முடியும், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் ஊழியத்திற்குள் இறங்கும் பொழுதும் யாரும் எனக்கு இந்த புத்திமதியை கொடுக்க இல்லை. தம்பி, இந்த புதிய ஏற்பாட்டு 3 புத்தகங்களையும் வாசி, எரேமியா யோப் புத்தகங்களை வாசி என்று யாரும் எனக்கு புத்திமதி கொடுக்க இல்லை. அதனால்தான் இப்பொழுது 50 வருஷ ஊழிய அனுபவத்துக்கு பிறகு நான் எடுத்து சொல்லும் சத்தியம் என்ன, எரேமியா யோப் புத்தகத்தை கண்டிப்பா வாசிக்க வேண்டும். அந்த புத்தகங்களை வாசிக்க வாசிக்க உங்களுடைய கண்ணீர் அந்த பக்கங்களை ஊடுருவி செல்ல வேண்டும். இங்கே எரேமியா கூறுகிறார் 10:19, நான் நொறுக்கப்பட்டேன். ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்ற வார்த்தையை பாவிக்கவே இல்லை. என் காயம் கொடிதா இருக்கிறது, எந்த மருத்துவனினாலும் அந்த காயத்தை கட்ட முடியாது. இப்ப யோபை பார்ப்போம். யோபு 6:4, சர்வ வல்லவரின் அம்புகள், arrows of the Almighty. சிவப்பு பேனா கோடிட்டு கொள்ள வேண்டும். நான் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களோட பைபிள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் சிவப்பு பேனாவினால் கோடிடப்பட்டிருக்கு என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்பதான் நான் உங்களுக்கு பாஸ் மார்க் கொடுப்பேன். சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. ஆண்டவர் என்னை ஒரு டார்கெட்டாக பாவித்து இந்த ஈட்டிகளை, அம்புகளை என் மேல் ஏகிறார். அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. இப்ப பாருங்க, தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. இந்த ஒரு வசனமே போதும், அநேகர் ஊழியத்துக்குள்ள வரமாட்டாங்க. சர்வ வல்லவரின் அம்புகள் ஒரு பக்கம்,
இப்ப இதையும் கோடிட்டுக் கொள்ளுங்கள். தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள். தேவனால் உண்டாகும், பிசாசினால் அல்ல. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள். 6:10 வாசிக்கிறோம். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்ப விடாராக. நான் பிறக்கும் பொழுதே செத்திருந்தால் இவ்வளவு நல்லது. இப்படிப்பட்ட பயங்கர வேதனைகள், சோதனைகள், முழு குடும்பத்தையும் இழந்து விட்டேன். மனைவி எனக்கு எந்தவித சப்போர்ட்டும் கொடுக்க இல்லை. என் சரீரத்தில் வியாதி, என்னுடைய வங்கி கணக்கில் ஒரு சதம் கூட இல்லை. எல்லாரும் என்னை ஒதுக்குகிறார்கள், என்னை தள்ளி விடுகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட வேண்டும்? நான் ஒரு உத்தம ஊழியக்காரன், ஆண்டவருக்காக எழுந்து நிற்கும் ஒரு சகோதரன். ஆண்டவர் ஏன் எப்படி என்னை வதைக்கிறார்? இது யோபுடைய பாஷை. அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் திரும்பவும் யோப் 9:17, அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். அநேக காயங்கள். சிவப்பு நிற பேனா இருக்கா கையில? சிவப்பு நிற பேனா. அநேக காயங்கள். எங்களை காயப்படுத்தும் தேவன். நாங்க எல்லாம் அவுட் ஆஃப் பேலன்ஸ், ஒரு சமநிலையில் எங்கள் விசுவாச கோரிக்கையில். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை தான் எடுத்த அடி அடி என்று அடிக்கிறோம். எங்களை காயப்படுத்தும் தேவன். ஐயோ பாஸ்டர் அப்படி சொன்னா யார்தான் வரப்போறாங்கிற செய்திகளை கேட்க, அது உண்மை. ஆனால் ஆண்டவர் எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபடவில்லை. வேதத்தில் இருக்கும் சத்தியங்களை நாங்கள் அப்படியே எடுத்து சொல்கிறோமா? அதுதான் முக்கியம். 9:34, அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. ஆண்டவருடைய பயங்கரங்கள், அதை முந்திய வசனத்திலும் பார்த்தோம். 19:21, என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. அதையும் கோடிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தொட்டது என்ற வார்த்தையும் பார்க்க, அடித்தது என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம். The hand of God has struck me. தேவனுடைய கை என்னை அடித்தது. இப்ப இந்த வசனத்தில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம் இருக்கு. தேவனால் அடிக்கப்பட்டவர்கள், தேவனால் காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் இரக்கங்களை காண்பிக்க வேண்டும். அவர்களை நாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வராமல் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் அது மிக மிக முக்கியம். ஆண்டவரால் காயப்படுத்தப்பட்ட தேவஜனம், ஊழியக்காரர். 21:9, அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருவதில்லை. தேவனுடைய மிலாறு. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இப்ப ஏசாயா புத்தகத்தில் இது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகிறது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அடித்தார், காயப்படுத்தினார். இந்த பரிசுத்த வாரத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். இது எங்கள் எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமான வார்த்தைகள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அந்த கடைசி வாக்கியத்தை கவனமாக பாருங்கள். அவர் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரம பிதாவினால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார். அதுதான் தேவனுடைய மாபெரும் அன்பு.
5ஆம் வசனத்தில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, சிவப்பு பேனா காயப்பட்டு, அதைத்தானே படிச்சு கொண்டு வாரோம். எங்களை காயப்படுத்தும் தேவன். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. ஆக்கினை. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப அத நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேணும். எந்த வசனத்தையும் நாங்கள் படிக்கும் பொழுது அதை சந்தர்ப்பத்தின்படி தான் விளக்க வேண்டும். இப்ப அநேக முறை அந்த கடைசி வாக்கியத்தை நாங்கள் எப்பொழுது பாவிக்கிறோம்? சரீர வியாதிகள் வரும் பொழுது நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் பாவித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு, ஆண்டவரை சுகமாக்கும் என்று நாங்கள் கத்தி ஜெபிக்கிறோம். ஆனால் சந்தர்ப்பத்தின்படி அது அர்த்தம் அல்ல. சந்தர்ப்பத்தின்படி பார்த்தால் இது எங்கள் பாவங்களை குறிக்கின்றது. 4ஆம் 5ஆம் வசனங்கள். பாவம் ஒரு வியாதியாக வர்ணிக்கப்படுகிறது. எங்கள் எல்லாருடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஒரு பயங்கர வைரஸ் இருக்கு, பாவ வைரஸ். அந்த பாவ வைரஸ் இருக்கிறபடியால் எங்களுக்கு பாவத்தோடு சம்பந்தப்பட்ட வியாதிகள், அறிகுறிகள் ஏற்படுகிறது. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு எதிலிருந்து சுகத்தை கொடுக்கிறார்? இந்த பாவ வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப இதை நீங்கள் சரீர சுகம் என்று எடுத்தால் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. என்ன பிரச்சனை? ஒவ்வொரு முறையும் நீங்கள் சரீரத்தில் வியாதிப்பட்ட ஒருவருக்கு இந்த வாக்கியத்தை வைத்து ஜெபித்தால் அவருக்கு கண்டிப்பாக சுகம் வர வேண்டும். சுகம் வந்து கொண்டே இருந்தால் அவர் மரணம் அடையக்கூடாது. அதான் அனுபவம். நீங்க சொல்லுங்க. நாங்க எவ்வளோ பேருக்கு ஜெபித்து இருக்கிறோம். எல்லாருக்கும் சுகம் வந்துச்சா? இல்லையே. சுகம் வந்தா திரும்பவும் வியாதி வருது. அப்ப திரும்பவும் இதை நாங்க ஜெபிக்கிறோம். சில சமயங்களில் சுகம் வராமல் இருக்கும், மரணம் வரும். இந்த வசனங்களை நாங்கள் சந்தர்ப்பத்தின்படி எடுத்தால் பாவ மன்னிப்புக்காக நாங்கள் ஆண்டவரிடம் ஒவ்வொரு முறையும் மன்றாடும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த பாவ வியாதிக்காக ஆண்டவர் பாடுபட்டு மரித்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சரீரத்தில் வியாதிப்படும் பொழுது நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபித்தால் எங்களுக்கு சுகம் வரும் என்ற ஒரு நிச்சயம் இல்லை, ஷுவரா சொல்லவே முடியாது. அப்படி வந்தாலும் நாங்கள் யாரும் மறிக்க கூடாது, சுகம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அனுபவம் இல்லை. கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் வசனங்களை பாவிக்கும் பொழுது, வாக்கியங்களை பாவிக்கும் பொழுது அது சந்தர்ப்பத்தின்படி விளக்கி பாவிக்கப்பட வேண்டும். You check the context. Check the context of the verse. Very important. ஏசாயா 53:8 அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப 10ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரோ, அதாவது பரமபிதா, அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். தேவனால் நியமிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட காயங்கள், எங்களை எங்கள் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகள், காயங்கள், நொறுக்கப்பட்டார் என்றெல்லாம் மிக தெளிவாக ஏசாயா 53 சொல்லப்பட்டுள்ளது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் ஒரு பெட்டியை போட்டிருக்கிறோம் இதை சுலபமாக்குவதற்கு. இதை நாங்கள் 3 பெட்டிகளை வைத்து நாங்கள் இதை விளக்க போகிறோம். முதலாம் பெட்டி காயப்படுத்தும் தேவன். இப்ப நான் இதை திரும்பவும் சொல்ல போறேன். 2 சபைகள் எடுப்போம். ஒரு சபை விசேஷித்த கூட்டங்களை வைக்க போகுது. அதற்கு அவங்க விளம்பரம் செய்யறாங்க. என்ன விளம்பரம் போடுறாங்க? ஆசீர்வதிக்கும் தேவன். அதுதான் விளம்பரம். அப்ப அநேகர் அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஓடி வருவாங்க.
யாருக்குத்தான் ஆசீர்வாதங்கள் விருப்பம் இல்லை? எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் விருப்பம். அப்ப எல்லாரும் அந்த கூட்டங்களுக்கு ஓடி போவாங்க. மற்ற சபை அவங்களும் விசேஷித்த கூட்டங்களை வைக்கிறாங்க, அவங்களும் விளம்பரம் செய்யறாங்க. அவங்க எதை பற்றி கதைக்க போறாங்க? காயப்படுத்தும் தேவன். அந்த கூட்டங்களுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். சோ ஆசீர்வாதத்தை குறித்து கதைக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் இதற்கு ஒரு பேலன்ஸை கொடுக்க வேண்டும். சரியான பேலன்ஸ் வர வேண்டும். அதுவும் பாருங்கள், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக நிபந்தனைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அநேக நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால்தான் ஆசீர்வாதம் வரும். அதை பூர்த்தி செய்யாமல் நான் சும்மா ஜெபித்தபடியால் ஆசீர்வாதம் வராது. நாங்கள் ஒரு கூட்டம் முடிவடைந்ததும் என்ன சொல்றோம்? காட் பிளெஸ் யூ என்று சொல்றோம். நான் கூட அதை பாவிக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும் தானே? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான் ஆசீர்வாதம் தானாகவே வரும். சரி, இப்பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை ஒரு பக்கத்தில் எடுத்து வைத்து காயப்படுத்தும் தேவன் என்பதை நாங்கள் கொஞ்சம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாம் குறிப்பு, தேவனுடைய சிட்சை. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி, ஆண்டவர் நேசிப்பவர்களை சிட்சிப்பார். டிசிப்ளின் என்ற வார்த்தை. இன்னும் 2 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில். எபிரேயர் 12இல் கடிந்து கொள்வார், தண்டிக்கிறார். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறபடியால் நாங்கள் பிழையான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, பிழையான பாதையில் செல்லும் பொழுது, ஆண்டவர் எங்களை நேசிக்கிறபடியால் எங்களை அடித்து எங்களை திருத்துவார். அது எங்கள் எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய கரம் என்மேல் அடியாய் அடி கொடுக்கு. கடிந்து கொள்வார், தண்டிக்கிறார், என்னை திருத்துவதற்காக. இரண்டாவதாக வேதத்தில் பாவிக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகள், இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இந்த வார்த்தைகளை யோப் புத்தகத்தில், தேவனுடைய தடி, தேவனுடைய கோல், ஆங்கிலத்தில் த ராட் ஆஃப் காட். இந்த தடி இல்லாவிட்டால், கோல் ஒரு மேய்ப்பனுடைய கையில் இருக்கும் பொழுது அந்த தடிக்கோலின் மூலமாக பயங்கர காட்டு மிருகங்களிலிருந்து மேய்ப்பன் தன் மந்தையை காத்துக்கொள்வான். ஆனால் அதே தடிக்கோல் அந்த மந்தை தவறு செய்யும் பொழுது, மேய்ப்பனிடமிருந்து தூர செல்லும் பொழுது, அவர்கள் வழி தவறி செல்லும் பொழுது, அந்த கோலினால் அவர்கள் திருத்தப்படுவார்கள். அந்த மந்தை திருத்தப்படும். நாங்களும் மிக எளிதில் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் வழி தவறி செல்லலாம். நாங்கள் உலகத்திற்குள் செல்ல முடியும். இன்று நான் காலையில் ஒரு சபையில் பிரசங்கம் செய்யும் பொழுது ஒரு புது முகத்தை கண்டேன். அப்ப அந்த கூட்டம் முடிவடைந்ததும் அவரிடம் ஓடி சென்று, நான் எப்பொழுதும் புதிய முகங்களை முதலாவதாக சந்திக்கிறது. அப்ப நான் கேட்டேன், ஐயா இது நீங்க வந்த முதல் முறையா? ஓம் என்று சொன்னார். அவருடைய ஒரு நண்பரையும் கொண்டு வந்திருந்தார். அப்ப அவர் சொன்னார், நான் இந்த சபைக்கு அநேக வருஷங்களுக்கு முன் வந்தேன். ஆனால் நான் திடீரென்று சபைக்கு வராமல் நின்று விட்டேன். அநேக காலங்கள் இப்ப. ஆனால் இன்று எனக்குள் ஒரு குரல், ஒரு மெல்லிய குரல் எனக்கு சொல்லியது, சபைக்கு போ, சபைக்கு போ, சபைக்கு போ. அப்ப அவர் சபைக்கு வந்தார். வந்து அவர் எனக்கு சொன்னார், நான் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இன்று கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்க இல்லை. ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஆண்டவர் இந்த சகோதரனை தம்முடைய கோல் தடியை பாவித்து அவரை திருத்தினார். கஷ்டமான சூழ்நிலைகள் வாழ்க்கைக்குள் வந்து அவர் இப்பொழுது திரும்பவும் ஆண்டவரை தேட ஆரம்பித்திருக்கிறார். அது எப்பொழுதும் ஒரு மிக சந்தோஷமான ஒரு காரியம் ஒரு மேய்ப்பனுக்கு.
காணாமல் போன ஒரு ஆடு திரும்ப மந்தைக்குள் வருவது ஒரு மிகவும் சுவையான அனுபவம். சோ அப்படிப்பட்ட அனுபவங்களே ஆண்டவர் எங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறார். மூன்றாவது, இதுவும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி, 2 கொரிந்தியர் 12 தேவனுடைய முள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். மிகவும் வேதனை கொடுக்கும் ஒரு முள் பவுலின் வாழ்க்கையில் அவரை மிகவும் பாதித்தது, மிகவும் வேதனைப்படுத்தியது. 3 காலகட்டங்களில் அவர் அதை ஆண்டவர் எடுத்துவிட வேண்டும் என்று ஜெபித்தார். 3 seasons of prayer. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பவுல் இல்ல, இந்த முள் இருப்பது உனக்கு நல்லது, உனக்கு அவசியம். இது உனக்கு தாழ்மையை உருவாக்கும். நீ என்னை நம்பி என்னை சார்ந்து வாழ வேண்டும். இப்பொழுது பவுல் என்ன செய்கிறார்? அந்த முள்ளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எங்களை காயப்படுத்தும் தேவன் ஏதோ ஒரு வேதனை கொடுக்கும் முள்ளை உங்கள் வாழ்க்கையில் பாவிக்கலாம், என் வாழ்க்கையில் பாவிக்கலாம். அது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், அது எதுவாயும் இருக்கலாம், பெரிய பண கஷ்டமாக இருக்கலாம். தேவனுடைய முள் எங்களை வேதனைப்படுத்தும். நான்காவதாக நாங்கள் வாசித்தோம், தேவனுடைய ஈட்டிகள் இல்லாவிட்டால் அம்புகள். இது ஆண்டவருடைய யுத்த கருவிகள், தேவ ஜனத்தை திருத்துவதற்காக பாவிக்கப்படும் யுத்த கருவிகள். ஐந்தாவது, இதை நாங்கள் சங்கீதம் 42 படிக்கும் பொழுது பார்த்தோம், தேவனுடைய அலைகள் பேரலைகள். அந்த எம்டி என்ற வார்த்தை மாடர்ன் டிரான்ஸ்லேஷன், அதில் இவ்விதமாகத்தான் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எல்லாரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தேவனுடைய அலைகள் பேரலைகள். இந்த சங்கீதத்தில் தாவீது அந்த வார்த்தைகளை பாவிக்கிறார். நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நீர் கல்லறையில் என் வாழ்க்கை முடிவடையுமோ என்ற ஒரு பயம். ஆறாவதாக யோவேல் 2:25 தேவனுடைய மாபெரும் வெட்டுக்கிளி இராணுவம். ஆண்டவர் இயற்கையை பாவிக்கலாம், ஆண்டவர் மிருகங்களை பாவிக்கலாம், பறவைகளை பாவிக்கலாம், வெட்டுக்கிளிகளை பாவிக்கலாம். சோ தேவ ஜனம் ஆண்டவரிடமிருந்து தூர சென்றபடியால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுடைய பயிர் செழிப்படையாமல் இருப்பதற்கு ஒரு மாபெரும் வெட்டுக்கிளி இராணுவத்தை அனுப்பினார். அந்த வெட்டுக்கிளி இராணுவத்தில் 4 வித்தியாசமான வித வெட்டுக்கிளிகள் இருக்கு. அந்த 4ம் மொத்தமாக ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தது. அப்ப நாட்டின் பயிர்கள் இல்லாமல் போனால் நாட்டில் பெரிய பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், மக்கள் பஞ்சத்தின் காரணமாக மரித்து விடுவார்கள். அதுதான் யோவேல் 2 இருக்கும் அர்த்தம், சத்தியம். தேவனுடைய மாபெரும் வெட்டுக்கிளி இராணுவம். எங்களுடைய நல்ல நண்பன் யோனா 1:4 தேவனுடைய மாபெரும் காற்று, தேவ சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் யோனா. ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில். யோனா தேவ சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா அவனுக்கு ஃபேவரபிள் என்று சொல்வோம், எல்லாம் நல்ல முறையில் அமைந்தது சூழ்நிலைகள். அவர் துறைமுகத்துக்கு போறார், அவர் தேவ சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டு எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு போகாமல் அதற்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான திசையில் பிரயாணம் எடுப்பதற்கான ஒரு கப்பல் அவருக்காக காத்திருந்தது. மாத்திரமல்ல, அவருடைய கையில் காசு இருந்தது டிக்கெட் வாங்குறதுக்கு. சோ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் எங்களுடைய சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகளாக இருந்தால் நான் தேவ சித்தத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று.
தேவனுக்கு நாங்கள் விரோதமாக செல்லும் பொழுதும் எங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறார்? யோனா ஒரு பெரிய புயலில் அகப்பட்டு கொண்டார். அந்த கடலில் அந்த அந்த காற்றை அனுப்பியவர் யார்? தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. யோனா 1:4 தேவனுடைய மாபெரும் காற்று. மாத்திரமல்ல, யோனா கப்பலில் இருந்து தூக்கி எறியப்படும் பொழுது யோனா 1:17 தேவனுடைய மாபெரும் பெரிய மீன் அவரை விழுங்குவதற்காக காத்திருந்தது. எல்லாம் பெரிய அதிசயங்கள். தேவன் தம்முடைய ஊழியக்காரனை காயப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்வார்கள், God is more interested in the worker than the work. அதை நான் மறக்கவே இல்லை. ஆண்டவர் நாங்கள் செய்யும் ஊழியத்தை பார்க்கிலும் ஊழியக்காரன் மேல்தான் மிகப்பெரிய கவனத்தை செலுத்துகிறார். இப்ப நாங்க எப்பொழுதும் எங்களுடைய ஊழியத்தின் வெற்றிகளை பற்றித்தான் நாங்கள் கதைக்கிறோம், பெருசா கதைக்கிறோம் தானே, படங்கள் அனுப்புறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த ஊழியத்தை பார்க்கிலும் ஊழியக்காரன் மேல்தான் ஆண்டவர் கர்சனை செலுத்துகிறார். நான் நேர்மையாக ஊழியம் செய்கிறேனா? நான் கீழ்ப்படிதலின் பாதையில் நடக்கிறேனா? நான் என் குடும்பத்தை சரியான முறையில் பராமரிக்கிறேனா? என் மனைவியோடு ஒரு அன்பான உறவை நான் வைத்திருக்கிறேனா? நான் இலங்கைக்கு வரும்பொழுது நடத்து போகும் 2 போதகர்களுடைய மகாநாடுகளிலும் இந்த கணவன் மனைவி உறவை பற்றி நான் கொஞ்சம் பேச போகிறேன். ஏனென்றால் அது மிக 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 முக்கியம். God is interested more in the worker than the work. பெரிய மீன். இந்த மீன் ஒரு மனிதனை விழுங்க முடியுமா என்று பெரிய விவாதங்கள் ஏற்படும். ஆனா இது ஒரு மிக சுலபமான காரியம். இது தேவனால் படைக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட விசேஷமான ஒரு மீன். காட்ஸ் சப்மரீன் என்று சொல்லலாம். 3 நாட்களாக ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு அவசர வேதாகம கல்லூரியை நடத்தினார் அந்த மீனின் வயிற்றில். 3 நாள் அவசர வேதாகம கல்லூரி, கிராஷ் கோர்ஸ், மீனின் வயிற்றில். நாங்கள் ஏற்படுத்தப்பட்ட முறையில் பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு மீனின் வயிற்றில் தான் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள நேரிடும். நாங்கள் எல்லாரும், நான் உட்பட. பிறகு எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு அதிகாரம் ஆதியாகமம் 32. இந்த அதிகாரத்தை நான் எவ்வளவோ முறை வாசித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது அது என்னுடைய உள்ளத்தை பெரிய விதத்தில் தொடும். அதுதான் வேதத்தில் இருக்கும் அருமை. வேதத்தோடு நீங்கள் போரிங் என்று சொல்ல முடியாது. எப்பொழுதும் ஒரு புதிய முறையில் ஆண்டவர் எங்களோடு இடைப்படுவார். தேவன் என்ன செய்கிறார்? யாக்கோபோடு முழு இரவு போராடுகிறார். ஆனால் யாக்கோபு சொல்றார், நான் உம்மை விடமாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரையில். எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் அவசியம். இதுவரைக்கும் நான் திருட்டுத்தனத்தினால் நான் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். அந்த வாழ்க்கைக்கு இப்ப நான் முற்றுப்புள்ளி போட போகிறேன். அது எனக்கு வேணாம். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இப்ப கவனமா செவி கொடுங்க. தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க என்ன செய்தார்? 9ஆம் குறிப்பை பாருங்கள். தேவன் இடுப்பு மூட்டை தொட்டார். ஹிப் ஜாயிண்ட், ஒரு கராட்டே அடி. அதோடு யாக்கோபு தோல்வி அடைந்தார். அவனால் சண்டை போட முடியவில்லை. பெரிய வேதனை, சரீரம் முழுவதும் பெரிய வேதனை. அதற்கு பிறகு யாக்கோபு ஒரு நொண்டியாக நடக்க ஆரம்பித்தார். அவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு பெரிய கோல் கொடுக்கப்பட்டது. அதில் சாய்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, அடே யாக்கோபு, நேற்று தானே நாங்கள் உன்னை பார்த்தோம், நீ நல்லதானே இருந்தா, நீ நல்லதானே நடந்தா, என்ன நடந்திருக்கு? ஏன் இப்படி நீ நொண்டியா மாறிவிட்டாய்? அப்ப யாக்கோபு கூறுகிறார், தேவன்
என்னை காயப்படுத்தினார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை. தேவன் என்னை காயப்படுத்த வேண்டும். என் மூட்டை தொட்டார். இப்பொழுது என் வாழ்நாள் முழுவதும் நான் நொண்டியாக நடக்க வேண்டும். இந்த பைபிள்ல வந்து அது தொடை சந்தை தொட்டார் இருக்குது. இத நாங்க மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல பாவிக்கிறோம். அதான் எல்லாரும் விளங்கிக் கொள்ள விதமாக இடுப்பு மூட்டை தொட்டார் என்று மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்திருக்கு. நன்றி. ஆனால் ஹிப் ஹிப் ஜாயிண்ட் அதுதான் முக்கியம். யாக்கோபு ஆண்டவரால் இவ்விதமாக தொடப்பட்டார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய பெயர் எல்லாம் மாற்றமடைந்தது. யாராவது நொண்டியாக நடந்து கொண்டு போனால், ஒரு ஊழியக்காரனாய் இருக்கலாம், ஒரு தேவ ஜனமாய் இருக்கலாம், எங்களுக்கு துணிவு இருந்தால் நாங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். என்னப்பா உனக்கு இந்த நிலைமை எப்படி நடந்துச்சு என்று நாங்கள் கேட்கலாம். அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக, ஜெபிப்பதற்காக. 10வதாக நெருப்பினால் கொளுத்தும் தேவன். அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இதற்கான வசனத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இது எரேமியா 11:16 மாடர்ன் டிரான்ஸ்லேஷன். எனக்கு இந்த மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் சரியா விருப்பம், ஏனென்றா தெளிவா விளங்கிக் கொள்ள முடியும் பழைய மொழிபெயர்ப்பை பார்க்கிலும். பாருங்கள் அந்த வசனத்தை. அழகும் செழிப்பும் பலம் நிறைந்ததுமான ஒலிவ மரம் என்று கர்த்தர் உங்களை அழைத்தார். எவ்வளவு அழகான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஒலிவ மரம். எப்படிப்பட்ட ஒலிவ மரம்? 3 வார்த்தைகள் பாவிக்கப்பட்டுள்ளது. அழகான ஒலிவ மரம், செழிப்புள்ள ஒலிவ மரம், பலம் நிறைந்த ஒலிவ மரம். அதுதான் எங்களோட அழைப்பு. அந்த விதமாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போது தேவன் கடும் புயலின் இரைச்சலுடன் அதை நெருப்பினால் கொளுத்துவார். தேவ தண்டனை. தேவன் சிட்சிக்கிறார். தேவன் காயப்படுத்துகிறார். இந்த ஒலிவ மரத்துக்கு நெருப்பு ஊட்டுகிறார். அது அழிந்து போகும். அழிந்து போகக்கூடிய நிலைமை. அருமையானவர்களே, இந்த 10 நான் 10ஓட நிப்பாட்டி இருக்கிறேன். நீங்கள் இன்னும் காரியங்களை நீங்களே தேடி கண்டுபிடிக்க முடியும். எங்களை காயப்படுத்தும் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக நான் உங்களுக்கு காண்பித்த 10 காரியங்கள். இவற்றை நீங்கள் எழுதி திரும்பவும் வாசித்து படித்து தியானித்து இவற்றை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ஆசீர்வதிக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் பாடத்தை செய்தால், அடுத்த நாள் காயப்படுத்தும் தேவன் என்று பாடத்தை செய்ய வேண்டும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கு. ஆசீர்வதிக்கும் தேவன், காயப்படுத்தும் தேவன். இப்ப நான் உங்களுக்கு 8 காரணங்களை காண்பிக்க போகிறேன். இது 2ஆம் பெட்டி காரணங்கள். ஆண்டவர் ஏன் எங்களை காயப்படுத்துகிறார்? நல்ல கேள்வி. அதற்கான 8 பதில்கள். 8க்கு மேல் இருக்கலாம், ஆனால் நான் 8ஐ மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். முதலாவது, இதை ஏற்கனவே பார்த்து விட்டோம், எங்களை திருத்துவதற்காக, டு கரெக்ட் அஸ். திருத்துவதற்காக. எங்களில் யாரும் சொல்ல முடியாது நாங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டோம் என்று. எவ்வளவு காலம்தான் நாங்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்தாலும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு. நாங்கள் தடுமாறுகிறோம், நாங்கள் விழுகிறோம், கோபம் அடைகிறோம், எரிச்சல் பொறாமை வருது. இவற்றிலிருந்து பரிபூர்ணமாக நாங்கள் விடுதலை பெற முடியாது. ஏன்? பாவ சுபாவம் இருக்கிறபடியா. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் இந்த பாவங்கள், பலவீனங்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? எங்களை காயப்படுத்த வேண்டும், எங்களை திருத்துவதற்காக. வயது போகும் பொழுது எங்கள் 2 கண்களுக்கும் கேட்டராக்ட் என்ற வியாதி ஏற்படும்.
கேட்டராக்ட் ஏற்படும் பொழுது எங்களால் சரியா பார்க்க முடியாது, வாசிக்க முடியாது, தெளிவை இழக்கிறோம். அப்ப கண் வைத்தியர் என்ன சொல்வார், உங்களுக்கு அந்த கேட்டராக்டை நாங்கள் எடுத்து போட வேண்டும், ஒரு புதிய லென்ஸ் போட வேண்டும் என்று சொல்லுவார். அப்ப எனக்கும் அது சொல்லப்பட்டது. 4 வருஷங்களுக்கு முன்பு என் கண் வைத்தியர், ஒரு அருமையான சீன தேசத்து வைத்தியர், அவர் என்னை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் இந்த இந்த சர்ஜரியை செய்ய வேண்டும். உங்களில் அநேகர் இந்த சர்ஜரியை செய்திருக்கிறீங்க, எனக்கு அது தெரியும். நான் மிகவும் ஆச்சரியப்பட்ட காரியம் என்ன, அந்த கண் வைத்தியம் செய்த பிறகு எவ்வளவு தெளிவாக என்னால் பார்க்க முடியும். இப்ப நான் உங்களோடு பேசும் பொழுது நான் கண்ணாடி கூட பாவிக்கவில்லை. அவ்வளவு பெரிய ஒரு தெளிவை அந்த வைத்தியத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கண் வியாதி திருத்தப்பட்டது. கரெக்டிவ் சர்ஜரி என்று சொல்லுவோம். சோ அதே போல் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும், எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும். 2ஆம் காரணம், ஆண்டவர் ஏன் எங்களை காயப்படுத்துகிறார்? எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, எங்களை சுத்திகரிப்பதற்கு. இது 1ஆம் குறிப்போடு சம்பந்தப்பட்ட குறிப்பு. எங்களிடம் மேலதிகமான பரிசுத்தம் காணப்பட வேண்டும், சுத்திகரிப்பு காணப்பட வேண்டும். அதனால் ஆண்டவர் எங்களை காயப்படுத்துகிறார். கண்ணீர் மூலமாக வரும் சுத்திகரிப்பு, நான் அதை அனுபவித்திருக்கிறேன் என் வாழ்க்கையில். கண்ணீர் மூலமாக ஆண்டவர் எங்களை சுத்திகரிக்கிறார். அனாவசியமான காரியங்களை அகற்றுகிறார், அப்புறப்படுத்துகிறார். சோ ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாட்டு இருக்கு, he washed my eyes with tears so that I can see. ஆண்டவர் என்னுடைய கண்களை கண்ணீரினால் கழுவினார், நான் நித்திய உலகத்தை இன்னும் கூர்மையாக பார்ப்பதற்கு. சோ எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் இந்த எங்களை காயப்படுத்துவார். 3வது, பவுலின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பார்த்தோம், எங்களில் தாழ்மையை உருவாக்குவதற்கு. தாழ்மை ஏனென்றால் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பெருமை தலை தூக்க காத்திருக்கின்றது. ஆவிக்குரிய பெருமை. ஆண்டவர் எங்களை தாழ்த்துவதற்கு எங்களை காயப்படுத்துவார். ஒரு முள்ளை அனுப்புவார், ஒரு முள்ளை அனுப்புவார். அந்த முள் ஒரு நபராக இருக்கலாம், உங்களை தொந்தரவு செய்யும் ஒரு நபராக இருக்கலாம். ஐயோ, இந்த நபர் ஏன் இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறார், அது ஒரு முள்ளாக இருக்கலாம். ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட முள். தாழ்மை ஏன் அவசியம்? தாழ்மை இருந்தால்தான் தேவ கிருபை எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். தாழ்மை இருந்தால்தான் தேவ கிருபை இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். சோ எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தாழ்மை மிக அவசியம். 4வது, ஆண்டவர் ஏன் எங்களை காயப்படுத்துகிறார்? எங்கள் ஆத்துமாவை, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆழமாக்குவதற்காக. நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் தேட வேண்டிய ஒரு காரியம் ஆழம், டெப்த். டோன்ட் பி சூப்பர்ஃபிஷியல். நாங்கள் எப்பொழுதும் ஆழமுள்ள மக்களாக காணப்பட வேண்டும். ஆழமுள்ள மக்கள் பேசும் வார்த்தைகளில் பெரிய வல்லமை இருக்கு. அப்படிப்பட்டவர்களை நான் சந்தித்திருக்கிறேன், அவர்களுடைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை இருப்பவர்கள் பேசும் வார்த்தைகள் பயங்கர வல்லமை உள்ள வார்த்தைகள். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஆத்தும ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து திருப்தி அடையக்கூடாது. இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் காயப்படுத்துகிறார் எங்களை ஆழமாக்குவதற்கு, டெப்த். 5வது,
ஆச்சரியமாக எங்களை பாவிப்பதற்காக. ஆண்டவர் காயப்படுத்தியவர்களை ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான விதத்தில் பாவிக்க போகிறார். அதுதான் அந்த கல்லூரிக்கு பேர் தான் தேவன் காயப்படுத்தும் கல்லூரி. யாரும் அந்த கல்லூரிக்கு போக மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி இருக்கு தேவனுடைய வசனத்தில். தேவன் காயப்படுத்தும் கல்லூரி. அந்த கல்லூரிக்குள் போனால் ஷுவரா சொல்லலாம், ஆண்டவர் உங்களை எதிர்பாராத விதங்களில் பாவிக்க போகிறார். ஆச்சரியமான விதங்களில் ஆண்டவர் உங்களை பாவிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அநேக கதவுகளை திறந்து கொடுப்பார். ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை உங்கள் மூலமாக ரட்சிப்புக்குள் கொண்டு வருவார். ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் உங்களை பாவிப்பார். ஆனால் மிகப்பெரிய கேள்வி வந்து, ஆண்டவர் என்னை காயப்படுத்த நான் சம்மதிப்பேனா? அதுதான் கேள்வி. ஆறாவது, இதுவும் இந்த ஐந்தாவதோடு சம்பந்தப்பட்ட காரியம், எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. எந்த வேதாகம கல்லூரியிலும் எந்த புத்தகத்தின் மூலமாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாத பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் எங்களை காயப்படுத்தும் பொழுது. அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவர் ஆச்சரியமான இப்படிப்பட்ட காரியங்களும் வேதத்தில் இருக்கா என்று நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஏழாவது, இது ஒரு மிக முக்கிய குறிப்பு, எங்களை பரலோகத்திற்காக ஆயத்தப்படுத்துவதற்காக. இப்ப நாங்க எல்லாம் மிக சுலபமாக சொல்லி விடுகிறோம், பரலோகம் போக ஆசையா இருக்கிறேன், பரலோகம் போக ஆசையா இருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் சொல்லி இருக்கிறோம், நானும் சொல்லி இருக்கிறேன். ஆனால் பரலோகத்திற்குள் செல்ல ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஒரே இரட்சகராக ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவங்களில் இருந்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, எங்களுக்கு நித்திய பரலோகம் ஷுவர், அது ஷுவர். ஆனால் பரலோகத்தின் மகிமைகளை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது எப்படி? உலகத்தோடு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. எங்கள் எல்லாருக்கும் உலகத்தோடு எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. உலக சிற்றின்பங்கள், உலக பெருமதிகள், உலகத்தின் இசை, உலகத்தின் உடை, உலகத்தின் கல்வி, உலகத்தின் பெருமதிகள் என்று ஒரு பெரிய பட்டியல் போடலாம். அந்த தாக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய விதத்தில் இருக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆண்டவர் எங்களை காயப்படுத்த வேண்டும், எங்களை பரலோகத்தின் மகிமைகளை அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, ருசித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களை தயார் செய்ய வேண்டும். அது சுலபமான காரியம் இல்லை. எட்டாவதாக, எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகும். ஆண்டவர் எங்களை காயப்படுத்தும் பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். அதற்கு ஒரு வசனமாக நாங்கள் இந்த சங்கீதம் 23:5 பாவிக்கலாம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு முன்புள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தாவீது என்ன சொல்றார்? மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக நான் செல்ல வேண்டும். பயங்கர மிருகங்கள் என்னை தாக்க காத்து கொண்டிருக்கு. என்னுடைய சத்துருக்கள் என்னை கவனித்துக் கொண்டு வருகிறார்கள், என்னை வேட்டையாடுவதற்காக. அந்த சந்தர்ப்பத்தின் மத்தியில் தான் தாவீது கூறுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட பெரிய இன்னல்கள், துக்கங்கள், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை காயப்படுத்தும் பொழுது எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் காத்திருக்கின்றது. இந்த புதிய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எனக்குள் இயங்குவது.
பரிசுத்தாவியானவரின் ஞானம் எனக்கு கொடுக்கப்படும். பரிசுத்தாவியானவரின் கனி எனக்குள் இன்னும் அதிகமாக காணப்படுவது. அந்த அபிஷேகத்தோடு நாங்கள் இயங்கும் பொழுது, அந்த நாங்கள் சொன்னோம் 5ஆம் குறிப்பு, ஆண்டவர் எங்களை அதிசயமான முறைகளில் பாவிக்க காத்திருக்கிறார். இது 2ஆம் பெட்டி, 8 காரணங்கள். இன்னும் ஒரு பெட்டியை பார்க்க போகிறோம் இன்றைய பாடத்தை முடிப்பதற்கு முன்பு. இது 3ஆம் பெட்டி. இது எங்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். ஆரோக்கியம் கொடுக்கும் தேவன். எங்களை ஆண்டவர் காயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கிறார். இப்ப இந்த சில வசனங்களை பாருங்க. எரேமியாவின் ஜெபம், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். நான் காயப்படுத்தப்பட்டேன் என்று நாங்கள் வசனங்களை வாசித்தோம். ஆனால் ஆண்டவரே இப்பொழுது எனக்கு சுகத்தை தாரும். அதே எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வசனம்! இந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய சுவரில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன், கட்டுவேன். ஏசாயா 53:5 அந்த வசனத்தை நாங்கள் விளக்கி சொன்னோம். கடைசி பகுதி, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எங்களுடைய பாவ காயங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமடையும், மன்னிக்கப்படும். ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதம் 103 நாங்கள் எல்லாரும் மிகவும் ஆவலோடு வாசிக்கும் ஒரு வேத பகுதி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்கள், அந்த வசனத்தில் கனெக்ஷன் இருக்கு. அக்கிரமங்கள், நோய்கள், பாவத்தின் காரணமாக வரும் நோய்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு வியாதி வரும் பொழுது இது ஒரு பாவத்தின் காரணமாக வியாதி வந்திருக்கின்ற நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக சொல்ல போனால் எல்லா வியாதிகளுக்கும் காரணம் எங்கள் பாவங்கள், மனிதனுடைய பாவம். அப்ப ரெண்டையும் மிக அழகாக சங்கீதக்காரன் ஒரு வசனத்தில் ஒற்றுமைப்படுத்துகிறார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அப்ப அந்த அக்கிரமங்களின் காரணத்தினால் வரும் வியாதிகளையும் ஆண்டவர் சுகமாக்குவார். சங்கீதம் 107:20 இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் எவ்வளவோ முறை பாவித்திருப்பீர்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதனால் தான் அருமையானவர்களே, நான் வேதத்தை கற்பித்து கொடுப்பதில் என்னுடைய முழு நேரத்தையும் செலவழிக்கிறேன். ஏன்? தேவ வசனம் கற்பித்து கொடுக்கப்படும் பொழுது அது சுகத்தை கொண்டு வரும். பாவத்திலிருந்து சுகத்தை கொண்டு வரும், உளவள காரியங்களிலிருந்து சுகத்தை கொடுக்கும், உறவு பிரச்சனைகளில் சுகத்தை கொடுக்கும், எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும். நாங்கள் தேவ வசனத்தின்படி இயங்கும் பொழுது அருமையான வசனம். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இன்னும் ஒரு ஸ்லைட் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அது இன்னொரு ஸ்லைட் இருக்க வேண்டும். யாத்ராகமம் 15:26 உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு நிபந்தனை அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து நிபந்தனை அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நிபந்தனை அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், யாவையும் என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்கொள்ளுங்க. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும்
உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இந்த வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் அந்த வசனத்திலிருந்து வெட்டி எடுத்து, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று உரத்த சத்தத்தோடு முழக்கமிடுகிறோம். பெரிய தவறு. அதே வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள், அதை நாங்கள் விபரித்து சொல்லாமல், இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் தான் பரிகாரியாகிய கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, ஒரு வசனத்தில் இருக்கும் ஒரு வாக்கியத்தை வெட்டி எடுத்து அதை தனிமையாக இயங்க இடம் கொடுக்க வேண்டாம். அது நீங்களும் நானும் செய்யும் மிக பெரிய தவறு. முழு வசனத்தையும் வாசித்து நிபந்தனைகளை பட்டியல் போட்டு, இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் தான் எங்களுக்கு சுகம் வரும். எந்த விதத்தில் அந்த சுகம் வந்தால் அந்த முதலாம் நிபந்தனையை கவனமா பாருங்கள். கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த வாக்குத்தத்தம் சரியாகும். யோபு 5:15, ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயிலிருக்கிற பட்டயத்துக்கும் பெலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார், விடுதலை செய்கிறார். இது ஆண்டவர் கொடுக்கும் சுகம், சத்ருவின் கையிலிருந்து விடுதலை. இப்போ உபாமம் 32:39, நானே அவர், என்னோடே வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவியார் இல்லை. இப்ப அந்த வசனத்தில் நீங்கள் அந்த தொடர்பு படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளை கவனமா பார்க்க வேண்டும். நான் கொல்லுகிறேன், ஐ கில். நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். கடைசி வசனம் ஓசியா 6:1. இது ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும் ஒரு அழைப்பு. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இன்றைய பாடத்தை சுருக்கமாக ஒரு வசனத்தில் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓசியா 6:1. ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரிடத்தில் திரும்புவோம், அவரிடத்திலிருந்து தூர சென்று விட்டோம், வழி தவறி சென்றோம், உலகத்திற்குள் சென்றோம், பாவ இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம், கட்டுப்பாட்டை இழந்தோம். இப்ப அவரிடத்தில் திரும்பி வருவோம், அவரை நோக்கி பிரயாணம் எடுப்போம். அப்ப என்ன நடக்க போகுது? அவர் எங்களை அடித்தார், அவர் எங்கள் காயங்களை சரி கட்டுவார், அவர் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். சோ இந்த வசனத்தோடு இந்த 3 பெட்டிகள் உள்ளடங்கிய பாடத்தை இன்று நாங்கள் முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் நாங்கள் தாவீது செய்த 2 விதமான ஜெபங்களை படிக்க போகிறோம். சங்கீதம் 69 தாவீதின் விடுதலை ஜெபங்கள், தாவீதின் நியாய தீர்ப்பு பழிவாங்கும் ஜெபங்கள். இவற்றை குறித்து அநேக கேள்விகள் எங்கள் மனதில் எழும்பும். இவற்றை நாங்கள் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஜெபித்து அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஆண்டவரே, இன்று நாங்கள் இந்த 1 மணித்தியாலமாக உம்முடைய வசனத்தை கவனமாக படித்தோம். வசனம் வசனமாக, வாக்கியம் வாக்கியமாக நாங்கள் பார்த்தோம். தூய ஆவியானவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் நீர் எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறீர். எங்களை காயப்படுத்தும் தேவன் என்ற வார்த்தைகளை பாவிப்பதற்கே நாங்கள் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம்.
ஆண்டவரே, ஆனால் அது மிக தெளிவாக உம்முடைய வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு அநேக உதாரணங்களையும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் உம்மால் காயப்படுத்தப்பட்ட மக்கள். ஆண்டவரே, இன்று எங்கள் மேல் நீர் மனதுருகி எங்களுக்கு நீர் சுகத்தை தாரும். நீர் எங்களை குணமாக்கும் தேவன். அதற்கான நிபந்தனைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென், ஆமென்.